கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயல் மழையால் தோவாளை சானல் உடைப்பு ஏற்பட்டு உரிய நேரத்தில் சீரமைக்காததால் கன்னிப்பூ சாகுபடி செய்த 6500 ஏக்கர் நெல் நாற்றுகள் விவசாயம் பாதிப்பு. இதனை கண்டித்து நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அழுகிய நெற்பயிர்களை வைத்துக் கொண்டு கூட்டத்தில் கோஷமிட்டு விவசாய சங்கத்தினர் வெளிநடப்பு. தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதுமே விவசாய சங்க பிரதிநிதிகள் கடந்த மே மாதம் ஏற்பட்ட புயல் மழையில் தோவாளை கால்வாய் உடைப்பு ஏற்பட்டது. பல நாட்கள் ஆகியும் உடைப்பை சரி செய்ய பொதுப்பணித்துறையினர் முன்வராமல் அலட்சியம் செய்து வந்தனர். இதனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் பருவ நெல் சாகுபடி பணிகளை தொடங்கினார்கள். இதில் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் 6500 ஏக்கர் நெல் நாற்றுகள் கருதி பால்பட்டது. உரிய நேரத்தில் கால்வாயை சீரமைத்து தராத அதிகாரிகளை கண்டித்தும் வேலை தாமதமாக நடைபெறும் என முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடாத அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்யவும் கூறி கூட்டத்தில் விவசாயிகள் கோஷங்களை எழுப்பி விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை புறக்கணித்து விவசாய சங்க பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நெல் நாற்றுகளுடன் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய குடும்பம் மட்டுமல்ல, தாக்கமும் அதுல இருக்கு. கிட்டத்தட்ட 42 எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு 5 மூணு உரத்தை வச்சு பாருங்க சார். அப்ப 6500 ஏக்கருக்கு எவ்வளவு உரம் விவசாயிகள் வாங்கியிருப்பாங்க. டேக்ஸ் அவங்களுக்கு இல்லை. 6500 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 9000 குடும்பத்தையும் நீங்க பாழடித்திருக்கீங்க. இன்னும் சொன்னா அமைச்சர் பேசக்கூடிய நேரத்துல நாம மே 15 இருந்து நமக்கு தொடர்ச்சியா மழை வந்ததுனால டிலே வந்தது. ஓகே, சோ மே 2nd 3rd வீக் ஃபுல்லாவே ரெயின், ரைட்? கண்டிப்பா சார். சோ நீங்க ஏப்ரல் எண்ட்ல வந்து சந்திச்சீங்க. அதுக்கப்புறம் இமிடியட்லி நம்ம மேல ஆரம்பிச்சிட்டோம். மே ஃபர்ஸ்ட் வீக்ல வர்க் ஆரம்பிச்சோம். பட் நம்ம மே 2, 3வது வாரம் உங்களுக்கு தெரியும் பெரிய ஹெவி ரெயின்ஸ் நமக்கு வந்தது. மறுபடி ஆஃப்டர் ரெயின்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முடிஞ்சது. ரைட் சார். நீங்க இமிடியேட்டா உடனடியா விவசாயத்தை பால்படுத்தும் வகையில் செயல்படுகின்ற அதிகாரிகளை இடமாற்றம் செய். மாவட்ட நிர்வாக பொதுப்பணித்துறை மாவட்ட விவசாயிகளை செய்ய முடியவில்லை என்றால் பதவிகள் மட்டும் உங்களுக்கு எதற்கு? பதவிகள் மட்டும் உங்களுக்கு எதற்கு? ஒரு காலத்தில் நிறைந்த நெல் வயல்களோடு நிலங்கிய கன்னியாகுமரி மாவட்டத்தை அரசு அதிகாரிகள் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு பல்வேறு துறைகள் வாயிலாக இந்த மாவட்டத்தினுடைய விவசாயத்தை அளிக்கும் நோக்கத்தில் கால்வாய்கள் தூர்வாராமல் விடுவது என பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளில் பத்மநாபபுரம் புத்தனார் சேனல், அதே போன்று எங்களுடைய பிபி சேனல் என பல்வேறு சேனல்களில் உடைப்புகள் ஏற்பட்டு அதை அடைக்காமல் காலம் கடத்தினார்கள். இந்த வருடம் தோவாளை சேனலில் உடைப்பு ஏற்பட்டு நீண்ட காலமான பிறகும் திட்டமிட்டு மே மாதம் இறுதி காலகட்டத்தில் அந்த பணியினை தொடங்கினார்கள். தற்போது அந்த பணி முடியாத காரணத்தால் சுமார் 6500 ஏக்கர் பாசன பரப்பிற்குரிய நெல் பயிர் பாதிக்கப்படுகிறது. முன்கூட்டியே எங்களுக்கு திட்டமிட்டு இந்த வருடம் பயிர் செய்ய இயலாது என்று தெரிவித்திருந்தால் பயிர் செய்திருக்க மாட்டோம்.
பயிர் செய்த நிலைமையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு அந்த 6500 ஏக்கர் பயிர் செய்துள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக அரசு இழப்பீடை அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த புனரமைப்பு பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த கூட்டத்தை புறக்கணித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.